Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Microsoft Excel ல இங்க தனியா ஐட்டம்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு இது போல ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இது ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற அமௌண்ட் தனித்தனியா இங்க டிஸ்ப்ளே இருக்கு. இது ஒன் பை ஒன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். ஒர்க்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுக்கு பதிலாக நான் சொல்ற மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே ஒரே கிளிக்லேயே எல்லா அமௌண்ட்டும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க காலம்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே ஃப்ரூட் ஐட்டம்ஸு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்னு இருக்குல்ல, அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு மேலே டேட்டான்ற டேப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்சாலிடேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் ரெஃபரன்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃபரன்ஸ்ன்ற இடத்துல ஒவ்வொரு ஐட்டம்ஸும் எந்தெந்த மந்த்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு தனித்தனியாக பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஜான்வரி மந்தோட டேட்டா நான் ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜான்வரி மந்தோடைய ஐட்டம்ஸ், ஃப்ரூட் ஐட்டம்ஸ் அமௌண்ட் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. இப்போ அதே போல் பிப்ரவரி மந்த்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிப்ரவரி மந்தோடைய ஐட்டம்ஸ், ஃப்ரூட் ஐட்டம்ஸ் அமௌண்ட்டும் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மார்ச் மந்தோடைய ஃப்ரூட் ஐட்டம்ஸும் அமௌண்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய ரெஃபரன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சா. இப்போ இங்கே கீழே ஆடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டயலாக் பாக்ஸ்லேயே டாப் ரோன்னு இருக்குல்ல, அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே லெஃப்ட் காலம்னு இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாக்ஸஸையும் கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த டேட்டாஸ் ஃபுல்லாக எந்தெந்த அமௌண்ட் எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லாம் எந்தெந்த மந்த்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது அங்கே டேட்டாஸ் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இங்கே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொடுத்துருப்பேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸலு, அதில் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, ஷார்ட்கட் கீஸு, மொபைலில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இது போல் வீடியோஸோடைய பிளேலிஸ்ட்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸோடைய லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் மறக்காம பாருங்கள். உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.